வந்து சப்போட்டா பில்டு. இந்த சப்போட்டா என்னென்னா அவங்க வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக வந்து இந்த சப்போட்டா பில்டு வந்து காய் வந்து இந்த அளவு தான் காய்ச்சது. காய் வந்து இதே அளவு தான் காய்ச்சது. இப்போ வந்து இந்த ஒரு மரம் வந்து நம்ம உரம் கொடுக்கல, பூவாஸ்திரா கொடுக்கல. நாங்கள் டெஸ்ட்டுக்காகவே இந்த ஒரு மரத்தை நிப்பாட்டி வச்சோம். இந்த ஒரு மரம் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கருக்கு இருக்குது. இந்த 1.5 ஏக்கருக்கு ஒரு 120 செடிக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம உரம் கொடுத்து ஒரு 40 நாளில் இதே சப்போட்டா இந்த உரம் கொடுக்காது பாருங்கள், பூரா பிஞ்சு இந்த இதுக்கு மேலே ஏறலை. இந்த ஃபுல்லாகவே உரம் கொடுக்காதது. ஏன்னா வித்தியாசம் காமிக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு நாங்கள் உரம் கொடுக்காம வச்சுருந்தோம். இந்த உரம் கொடுக்காதது. மற்ற அதே ஃபீல்டில் இந்த மரத்தை பாருங்கள், உரம் கொடுத்து 40 நாளில் நம்மளுடைய காயினுடைய திறன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து காய் வந்து பருவட்டாக இருக்குது. ரெண்டாவது நல்ல காய் உருளைக்கிழங்கு சைஸில் நல்ல பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து நம்ம பூவாஸ்திரா கொடுத்து ஒரு 40 நாளில் இந்த ரிசல்ட் வந்து மாறி இருக்குது. இந்த அளவுக்கு காய் வந்து பழம் வந்து இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக காய் இருக்குன்னு பாருங்க. காய் இந்த காய் பாருங்க, நல்லா காய் வந்து பெருசாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 10-15 நாளில் அந்த காய் பழுக்கும். மரத்துலேயே பழுத்து பிடுங்கலாம். காய் வந்து எல்லாமே நல்லா ஒரு திறனாக இருக்குது. பூவாஸ்திரா கொடுத்த பிறகு இதனுடைய வளர்ச்சியே நல்லாயிருக்கு. அப்படியே மரத்தில் பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது. எல்லாமே வந்து நல்லா ஒரு திறனாக வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கு. பூவாஸ்திரா கொடுக்காத முன்னாடி சின்ன சின்ன காய்களாக இருந்துச்சு. அவரே மரத்தை வச்சுட்டு மரத்தை அழிச்சிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நாங்கள் தோட்டத்தில் பார்த்து, நீங்கள் ஒரு மரத்துக்கு மட்டும் கொடுக்க வேணாம், மற்ற எல்லா மரத்துக்கும் கொடுங்க, குப்பையோட கலந்து கொடுங்க. இயற்கை உரம் வந்து இதுக்கு வந்து செயற்கையை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த குப்பை சாணி குப்பையோட தான் கலந்து இதை நாங்கள் வச்சோன்னு விளைவு என்னென்னா இன்றைக்கி வந்து நல்லா வந்து மரத்துக்களை காய்கள் கொத்து கொத்தாகவும் இருக்குது, நல்லா பருவட்டாக இருக்குது. அதனால் விவசாயி வந்து நமக்கு வந்து நன்றி சொன்னாங்க. பூராமே பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. எந்த மரம் பார்த்தாலும் சரி நல்ல ஒரு பலனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு 15 நாள் இன்னும் பெருசாகும். இந்த காய் வந்து இன்னும் பெருசாகும். அதாவது உருளைக்கிழங்கு சைஸில் பெருசாகும். நிறைய விஷயம் இருக்குது. அதனால் பூவாஸ்திரா வந்து மக்கள் வந்து அடி உரமாக பயன்படுத்தினால நிலம் வந்து இழக்க முடியுது. நிலம் இழக்கமாகறதுனால நமக்கு உற்பத்தி அதிகமாகுது. வேறு மூலமாக காற்றோடம் சேர்ந்து அந்த தாவரத்துக்கு செல்றதுனால இலைவழி உரமாகவும் நம்ம குரோமேஜ் கிடைச்சோம்னா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சப்போட்டாவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. நாங்கள் வச்ச தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயும் சப்போட்டா, கொய்யா, எலுமிச்சை, மாதுளை எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க உரம் வைக்காததுக்கும் உரம் வச்சதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு. விவசாயிக்கு வந்து அதை நம்ம வேறுபடுத்தி காமிக்கணும்னா அப்படி தான் செய்யணும். தோப்பு பூரா வச்சுட்டு ஒரு மரத்துக்கு மட்டும் வைக்கக்கூடாது. அப்போ தான் அவங்களுக்கும் புரியும். இல்லைன்னா நான் போட்ட குப்பையில் தான் வந்துருச்சு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இல்லை, 8-9 வருஷமாக இல்லை, இப்போ 11 வருஷமாக 11வது ஆண்டில் இப்போ நம்ம வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். நல்ல மகசூல் கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. விவசாயி வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கார் பழம் கொண்டுட்டு. அதனால தான் அவர் படத்தை எடுக்க முடியல. நன்றி, வணக்கம். சப்போட்டா பழம் வந்து இப்போ அறுவடைக்கு வந்துருச்சு. அந்த அறுவடைக்கு வந்த பழம் வந்து மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருக்குது. பழம் வந்து ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். இது வந்து இயற்கை உரத்தில் வரதுனால இந்த பழம் வந்து வேகமாக கெட்டும் போகாது. இந்த பழத்தை வந்து நல்லா சாப்பிட்றாங்க. இதில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. பழம் வந்து இயற்கையான முறையில் விளையிறதுனால மக்கள் விரும்பி அதிகமாக சாப்பிட்றாங்க. இது வந்து தோட்டத்திலேயே அப்படியே வந்து நம்ம பூவாஸ்திரா உரம் கொடுத்ததுனால பறித்து இப்போ வந்து எல்லாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது. இது வந்து வெளியூருக்கு அனுப்புறதுனால ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு வைக்கலை வச்சு உள்ளே அனுப்பிடுவோம். பழம் வந்து மிக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பூவாஸ்திராவின் மகிமைகள்.